என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 11ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆலயம் கட்டப்படும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 வரை. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். சகரியா 1:17. ஆலயம் கட்டப்படும். சகரியா ஓர் ஆசீர்வாதமான தரிசனத்தை காண்கிறார். மிருதுச் செடிகளுள்ள ஒரு பள்ளத்தாக்கில் சிவப்பு குதிரையின் மேல் ஓர் ஆண்மகனை காண்கிறார். அது யார்? அவர் கர்த்தருடைய தூதன் என்று மட்டுமே வசனம் கூறுகிறது. அவர் வரப்போகும் இயேசு கிறிஸ்து என்பது திருமறை வல்லுநர்களின் கருத்து. அவருக்கு பின்னாலே இன்னும் சில குதிரைகள், அவற்றின் மீதும் தூதர்கள். இந்த தூதர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்துவிட்டு வந்து பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாயிருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். அப்போது முதல் தூதன், அதாவது கிறிஸ்து, கர்த்தரிடம் எருசலேமின் மீதும் யூதாவின் மீதும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று மன்றாடுகிறார். ஏனெனில் கடந்த 70 ஆண்டு காலம் மக்கள் சிறையிருப்பில் மிகுந்த வேதனைப்பட்டு வந்தார்கள். நகரங்களோ பாழாய் கிடந்தன. கர்த்தரும் ஆறுதலான வார்த்தைகளை கூறி எருசலேம், சீயோன் மீது தான் கொண்டிருந்த அக்கறையை வெளிப்படுத்துகிறார். நாம் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடி மன்றாடும்போது கர்த்தர் நமக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதல் வார்த்தைகளையும் கூறுகிறார். நாம் பட்ட பாடுகளையும் நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளையும் அவர் நினைவு கூறுகிறார். அதே சமயத்தில் யூதர் அல்லாத பிற இனத்து மக்களோ பாவத்தில் வளர்ந்து வந்தார்கள். எனவே அவர்கள் மீது முன்பு கொஞ்சமாய் கோபம் கொண்டிருந்த கர்த்தர் இப்போது கடுங்கோபம் கொண்டார். கவனியுங்கள், கர்த்தர் எருசலேம் மக்களையும் மற்ற மக்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவரவர் கிரியைகளுக்கு தக்க பலனை இப்போது கொடுக்கவிருக்கிறார். ஆசீர்வாதங்கள். 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 1. அவர்களுடைய பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும். 2. மக்களை ஆற்றி தேற்றுவார். 3. பட்டணத்தில் மீண்டும் ஆலயம் கட்டப்படும். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மக்கள் வருவார்களானால் இவ்விதமாகவே அவர் தேற்றுவார். நாமும் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஏனெனில் நம் நாடு நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும். நமக்குள்ளே ஆன்மீக பரிசுத்தம் வளர வேண்டும். அநீதி நிறைந்த நம் சூழலிலே நமக்கு ஆறுதலும் தேறுதலும் தேவைப்படுகிறது. கர்த்தர் எப்போதும் எல்லார் மீதும் கோபம் கொண்டிரார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். கர்த்தர் எப்போதும் எல்லார் மீதும் கோபம் கொண்டிரார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். ஜெபம். தேவாதி தேவனே, எங்கள் நாட்டை நன்மையினால் நிரப்பும். ஆமேன்.